வணக்கம் நண்பர்களே. உங்களை நீங்களே பார்ப்பது என்றால் என்ன? இது மனித வரலாற்றின் மிக ஆழமான கேள்விகளில் ஒன்று. ஒரு அமைதியான குளத்தின் மேற்பரப்பில் தனது சொந்த பிம்பத்தை முதலில் பார்த்த அந்த ஆதி மனிதனின் வியப்பையும் குழப்பத்தையும் ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். அந்த ஒரு நொடியில் கண்ணாடி என்ற ஒரு மாபெரும் கருத்தாக்கம் பிறந்தது. முகம் பார்க்கும் கண்ணாடி என்பது நாம் தினமும் பயன்படுத்தும் ஒரு சாதாரண பொருள் அல்ல. அது மனிதனின் சுய உணர்வையும் நாகரிகத்தையும் தொழில்நுட்பத்தையும் அடியோடு மாற்றியமைத்த ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு. அதன் வரலாறு மனிதகுலத்தின் கதையோடு பின்னி பிணைந்திருக்கிறது. ஒருபுறம் அது அழகு, அலங்காரம் மற்றும் தற்பெருமையின் கருவியாக பார்க்கப்படுகிறது. மறுபுறம் அது உண்மை, ஞானம் மற்றும் மாயாஜாலத்தின் சக்தி வாய்ந்த குறியீடாக விளங்குகிறது. லத்தீன் மொழியில் மிராரி என்றால் வியப்பது என்று பொருள். இதிலிருந்துதான் மிரர் என்ற சொல் பிறந்தது. இது ஆரம்பம் முதலே மனித மனதில் கண்ணாடி ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்தை நமக்கு உணர்த்துகிறது. வாருங்கள், வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் அமைதியான நீர்நிலைகளில் இருந்து தொடங்கி இன்றைய உயர் தொழில்நுட்ப கருவிகள் வரை கண்ணாடியின் நீண்ட நெடிய பயணத்தை இன்று விரிவாக காண்போம். மனிதன் பயன்படுத்திய முதல் கண்ணாடி இயற்கையால் வழங்கப்பட்டது. அதுதான் அசைவற்று இருக்கும் குளங்கள், ஏரிகள் மற்றும் நீரோடைகளின் மேற்பரப்பு. முதன்முறையாக ஒரு மனிதன் தனது சொந்த பிம்பத்தை அசைவுகளுடன் உயிருடன் கண்ட அந்த தருணம் அவனது சுய உணர்வில் ஒரு மாபெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தி இருக்கும். இந்த அனுபவம் தான் கிரேக்க புராண கதையான நாசிசஸின் கதையில் ஆழமாக பதிந்துள்ளது. நீரில் தெரிந்த தன் பிம்பத்தின் அழகில் மயங்கி அதையே காதலித்து இறுதியில் அழிந்து போன நாசிசஸின் கதை கண்ணாடியின் இருண்ட பக்கத்தையும் சுயமோகத்தின் அபாயத்தையும் நமக்கு ஆரம்பம் முதலே உணர்த்துகிறது. இயற்கையின் கண்ணாடிகளுக்கு பிறகு மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் கண்ணாடிகள் சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிமு 6000 இன்றைய துருக்கியில் உள்ள சட்டல்ஹோயுக் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. இவை அப்சிடியன் எனப்படும் எரிமலை கண்ணாடியால் செய்யப்பட்டிருந்தன. அப்சிடியன் கற்களை மிக நுட்பமாக தேய்த்து பளபளப்பாக்கி இந்த கண்ணாடிகள் தயாரிக்கப்பட்டன. ஆனால் இவை வழங்கிய பிம்பம் இன்றைய கண்ணாடிகளைப் போல தெளிவாக இல்லை. மாறாக அது இருண்டதாகவும் மர்மமான ஒருவித அமானுஷ்ய தோற்றத்தையும் கொடுத்தது. இந்த தன்மை கண்ணாடியை வெறும் அழகு சாதன பொருளாக பார்க்காமல் ஒரு மாயாஜால கருவியாக பார்க்க வழிவகுத்தது. இந்த அப்சிடியன் கண்ணாடிகள் அன்றாட பயன்பாட்டிற்கான கருவிகள் அல்ல. இவை மிகவும் அரிதானவை மற்றும் மதிப்பு மிக்கவை. பெரும்பாலும் கல்லறைகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதால் இவை மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கருவிகளாகவோ அல்லது மத சடங்குகளுக்காகவோ பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். வெண்கல காலத்தின் வருகையுடன் கண்ணாடிகளின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. பளபளப்பான கற்களுக்கு பதிலாக செம்பு, வெண்கலம், வெள்ளி மற்றும் தங்கம் போன்ற பளபளப்பான உலோக தகடுகள் கண்ணாடிகளாக பயன்படுத்தப்பட்டன. இவை அப்சிடியனை விட தெளிவான பிம்பங்களை வழங்கினாலும் காற்றில் ஆக்சிஜனேற்றம் அடைந்து எளிதில் மங்கிவிடும். எனவே அவற்றின் பளபளப்பை பாதுகாக்க தொடர்ந்து மெருகூட்ட வேண்டியிருந்தது. மெசோபொத்தேமியா மற்றும் எகிப்தில் கிமு 3000 பளபளப்பான செப்பு கண்ணாடிகள் புழக்கத்திற்கு வந்தன. எகிப்திய கண்ணாடிகள் பொதுவாக வட்ட வடிவில் சூரிய கடவுளான ராவை குறிக்கும் வகையில் இருந்தன. சுமார் கிமு 2500 நமது சிந்து சமவெளி நாகரிகத்திலும் தனித்துவமான முட்டை வடிவ செம்பு மற்றும் வெண்கல கண்ணாடிகள் தயாரிக்கப்பட்டன. சீனாவில் கிமு 2000 உருவாக்கப்பட்ட வெண்கல கண்ணாடிகள் மிகவும் வித்தியாசமானவை. அவற்றின் பிரதிபலிக்கும் பக்கத்தை விட அதன் பின் பக்கம்தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அதில் டிராகன்கள், புராண விலங்குகள் மற்றும் ஆண்டவியல் சின்னங்கள் போன்ற சிக்கலான வடிவமைப்புகள் பதிக்கப்பட்டிருந்தன. கிரேக் ரோமானிய உலகத்தில்தான் கண்ணாடி முதலில் ஒரு அழகு சாதன பொருளாக பயன்படுத்தப்பட்டது. சாக்ரடீஸ் போன்ற தத்துவவாதிகள் இளைஞர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள கண்ணாடியை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினர். அடுத்த கட்டமாக கண்ணாடியை பயன்படுத்தி கண்ணாடிகள் தயாரிக்கும் முதல் முயற்சி கிபி 1 நூற்றாண்டில் ரோமானிய பேரரசில் நிகழ்ந்தது. இன்றைய லெபனானில் உள்ள சிதோன் நகர கைவினைஞர்கள் கண்ணாடியின் பின்புறம் ஈயத்தை பூசி கண்ணாடிகளை தயாரித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த ஆரம்பகால கண்ணாடிகள் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் பின்தங்கியிருந்தன. பிம்பங்கள் சிதைந்து தெரிந்தன. இதனால் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக உலோக கண்ணாடிகளே ஆதிக்கம் செலுத்தின. ரோமானிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டில் வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தயாரிப்பு மீண்டும் புத்துயிர் பெற்றது. 1291 வெனிஸ் குடியரசு கண்ணாடி தயாரிக்கும் வர்த்தக ரகசியங்களை பாதுகாக்க அனைத்து கண்ணாடி தொழிற்சாலைகளையும் முரானோ தீவுக்கு மாற்றியது. 16ஆம் நூற்றாண்டில் முரானோ கைவினைஞர்கள் கிறிஸ்டலோ எனப்படும் மிக தெளிவான கண்ணாடியையும் கண்ணாடியின் பின்புறம் தகரம் பாதரச கலவையை பூசும் ஒரு ரகசிய செயல்முறையையும் கண்டுபிடித்தனர். இந்த முறையில் தயாரிக்கப்பட்ட கண்ணாடிகள் இணையற்ற தெளிவை
கொண்டிருந்தன. இதனால் வெனிஸ் கண்ணாடிகள் ஐரோப்பாவின் உச்சக்கட்ட ஆடம்பர பொருளாக மாறின. வெனிஸ் தனது ரகசியங்களை மிகவும் கடுமையாக பாதுகாத்தது. கண்ணாடி தொழிலாளர்கள் தீவை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டது. மீறினால் மரண தண்டனை. ஆனால் 17ஆம் நூற்றாண்டில் பிரான்சின் மன்னர் 14ஆம் லூயியின் நிதி மந்திரி ஜீன் பாப்டிஸ்ட் கோல்பர்ட் பல வெனிஸ் கைவினைஞர்களை ரகசியமாக பிரான்சுக்கு வரவழைத்து ஒரு அரச கண்ணாடி தொழிற்சாலையை நிறுவினார். இதற்கு பழிவாங்கும் விதமாக வெனிஸின் ரகசிய குழு பாரிஸில் இருந்து அந்த கைவினைஞர்களை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் ரகசியம் வெளியேறிவிட்டது. கண்ணாடி தயாரிக்கும் தொழில்நுட்பம் ஐரோப்பா முழுவதும் பரவி வெனிஸின் ஏகபோகம் முடிவுக்கு வந்தது. இதற்கு சிறந்த உதாரணம் தான் பிரான்சின் வெர்சாய் அரண்மனையில் உள்ள புகழ்பெற்ற கண்ணாடிகளின் கூடம். வெனிஸின் தகரம் பாதரச கலவை முறை தொழிலாளர்களுக்கு பெரும் சுகாதார கேடுகளை விளைவித்தது. ஏனெனில் பாதரசம் ஒரு சக்தி வாய்ந்த நச்சு. இந்த சூழலில்தான் 1835 ஜெர்மன் வேதியியலாளர் ஜஸ்டஸ் வான் லீபிக் நவீன கண்ணாடியை உருவாக்கும் வெள்ளிப்பூச்சு முறையை கண்டுபிடித்தார். இது ஒரு வேதியியல் செயல்முறையாகும். இதில் கண்ணாடியின் மீது மெல்லிய சீரான வெள்ளி படலத்தை படிய வைப்பது அடங்கும். இந்த முறை பாதரச முறையை விட பாதுகாப்பானது, மலிவானது மற்றும் திறமையானது. இது கண்ணாடிகளை பெருமளவில் உற்பத்தி செய்ய வழிவகுத்தது. கண்ணாடி இனி செல்வந்தர்களின் ஆடம்பர பொருளாக இல்லாமல் ஒரு சாதாரண வீட்டு கருவியாக மாறியது. இந்த மாற்றம் நவீன காலத்தின் சுய அடையாளம் மற்றும் தனி மனிதவாதம் போன்ற கருத்துக்களுக்கு அடித்தளமிட்டது. இன்று நவீன கண்ணாடிகள் பெரும்பாலும் வெற்றிட அறையில் அலுமினிய படலத்தை கண்ணாடி மீது படிய வைப்பதன் மூலம் தயாரிக்கப்படுகின்றன. கண்ணாடிகள் மாயாஜாலமாக தோன்றினாலும் அவற்றின் செயல்பாடு இயற்பியலின் அடிப்படை கொள்கையான ஒளி பிரதிபலிப்பு விதியை சார்ந்தது. அதாவது படுகோணம் பிரதிபலிப்பு கோணத்திற்கு சமமாக இருக்கும். கண்ணாடிகளில் 3 முக்கிய வகைகள் உள்ளன. நாம் பயன்படுத்தும் சமதள ஆடி பொருளின் அதே அளவில் மாய பிம்பத்தை உருவாக்கும். ஆனால் பிம்பம் பக்கவாட்டில் தலைகீழாக இருக்கும். குழி ஆடி ஒரு குவியும் ஆடி. இது பொருளின் இடத்தை பொறுத்து மெய் பிம்பத்தையோ அல்லது உருப்பெருக்கிய மாய பிம்பத்தையோ உருவாக்கும். இதனால் தான் சவரம் செய்யும் கண்ணாடிகளில் இது பயன்படுகிறது. குவி ஆடி ஒரு விரியும் ஆடி. இது எப்போதும் அளவில் சிறிய ஆனால் பரந்த பார்வையை வழங்கும் மாய பிம்பத்தை உருவாக்கும். வாகனங்களின் பக்கவாட்டு கண்ணாடிகளில் இது பயன்படுத்தப்படுகிறது. கண்ணாடி வெறும் உலகத்தை பிரதிபலிப்பதில்லை, அது நமது கவலைகளையும் நம்பிக்கைகளையும் பிரதிபலிக்கிறது. நாசிசஸின் கதை தற்பெருமையின் குறியீடாக மாறியது. கிரேக்க வீரன் பெர்சியஸ் தனது பளபளப்பான கேடயத்தில் தெரிந்த மெடூசாவின் பிம்பத்தை பார்த்து அவளை கொன்றான். இங்கே கண்ணாடி ஞானத்தின் கருவியாக விளங்குகிறது. கண்ணாடியை உடைத்தால் 7 ஆண்டுகள் துரதிருஷ்டம் வரும் என்ற நம்பிக்கை கண்ணாடியில் ஆன்மா வசிப்பதாக நம்பிய ரோமானியர்களிடமிருந்து உருவானது. இரத்த காட்டேரிகளுக்கு கண்ணாடியில் பிம்பம் தெரியாது என்பதும் ஒரு பரவலான நம்பிக்கையாகும். சீன ஃபெங் சுய் கலையில் கண்ணாடிகள் தீய சக்திகளை விரட்ட பயன்படுகின்றன. கலையிலும் இலக்கியத்திலும் கண்ணாடி ஒரு ஆழமான குறியீடாக விளங்குகிறது. அது உண்மையை பிரதிபலிக்கிறது, அதே நேரத்தில் அது ஒரு மாயையையும் காட்டுகிறது. அமைதியான குளத்தின் மேற்பரப்பில் தொடங்கிய கண்ணாடியின் பயணம் இன்று பிரபஞ்சத்தின் தொலைதூர விளிம்புகளை ஆராயும் ஜேம்ஸ் வெப் போன்ற தொலைநோக்கிகள் வரை நீண்டிருக்கிறது. இது வெறும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மட்டுமல்ல, இது மனிதனின் சுய உணர்வு மற்றும் யதார்த்தத்தை பற்றிய புரிதலின் பரிணாம வளர்ச்சி. ஆரம்பத்தில் மாயாஜால பொருளாக, பின்னர் அதிகாரத்தின் சின்னமாக, அதன் பின் புவிசார் அரசியல் கருவியாக, இறுதியில் ஜனநாயகப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்தடைந்தது. கண்ணாடியின் கதை மனிதன் தன்னையும் இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் பார்க்கும் பார்வையின் கதை. அது ஒரு முடிவற்ற பிரதிபலிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மற்றும் கமெண்ட் செய்துவிட்டு ஃபியூச்சர் AI இன்ஃபோ தமிழ் என்கிற இந்த சேனலையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதனால் என்னுடைய பல மணி நேர உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நன்றி.